love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சாப்டர் பைத்தன் ஃபேமிலியில் 55 நாள் வந்துட்டோம். நம்பையில் இது 14வது சாப்டர். அதாவது போன வாட்டி 13வது சாப்டர் என்ன பார்த்தோம்னா சார்ட்டிங் பார்த்தோம். அதாவது சார்ட்டிங்னா வந்து 0லேருந்து 4க்கு போகிறது அசெண்டிங்கு, 4லேருந்து 0க்கு போகிறது டிசெண்டிங்கு. அதே மாதிரி ஆப்பிள், பனானா, செரி, ஏபிசி, செரி, பனானா, ஆப்பிள், சிபிஏ, அசெண்டிங், டிசெண்டிங், பைனரியில் பார்த்தோம், நியூமரிக் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபபெட் பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் கமாண்ட்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம நிறையா ட்ரை பண்ணோம். ஸோ அது ஒரு ஷார்ட் லெக்சராக இருந்தது. இப்போது ஒரு ஃபில்டரிங் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்குது. ஃபில்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா செட் இருக்குங்க. அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா செட் நீங்கள் எடுக்கிறீங்க. அதாவது இந்தியாவோட டேட்டா செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்தியா டேட்டா செட்டில் எனக்கு எவ்வளோ பேர் தமிழ் மட்டும் பேசுவாங்கன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு query. வேர் லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் தமிழ். இல்லாட்டி எங்கே வந்து மக்கள் வந்து தமிழோடு சேர்த்து வேறு மொழியை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. தமிழ், ஆங்கிலம், அது ஒரு ஆன்சர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஒரு ஆன்சர். இல்லை ஹிந்தி மட்டும்னா ஒரு ஆன்சர். இல்லை தெலுங்கு மட்டும்னா ஒரு ஆன்சர். கன்னடிகனா நம்ம குஜராத்தி, பஞ்சாபி அந்த மாதிரி போட்டே இருக்கலாம். ஸோ ஒரு பெரிய செட்லேருந்து உங்களுக்கு தேவையான ஆன்சர் எடுத்து பண்ணுறது பேர் தான் ஃபில்டர் க்ரைட்டீரியா. அதை நம்மளால் அரேஸில் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறோம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுவும் பூலியன்ஸ்லையும் பண்ணலாம். இப்போது பூலியன்ஸ் வந்து என்னென்னா, ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வந்து ட்ரூவாக இருந்தால் அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஃபால்ஸாக இருந்தால் அது ரிட்டர்ன் பண்ணாது. என்னடா கதை கட்டுற அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போது இந்த இது எடுக்கிறேங்க. நான் இந்த இது எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இதை ஓட்டி பார்க்குறேன். இதை ஓட்டும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இம்போர்ட் NumPy as NP, இந்த அரே, இந்த சிங்கிள் டைமென்ஷன் அரே 41, 42, 43, 44, இதை நான் ஹார்ட் கோட் பண்ணுறேன். 41 ட்ரூ, 42 ஃபால்ஸு, 43 ட்ரூ, 44 ஃபால்ஸு. இதை நான் பிரிண்ட் எக்ஸ் பண்ணுறேன். அப்படின்னா 41ம் 43 மட்டும்தான் ட்ரூ, 42ம் 42ம் 44ம் ஃபால்ஸு. ஸோ பிரிண்ட் எக்ஸ்னால் 41, 43 மட்டும் தான் கொடுக்கும். பாருங்கள், 0, 1, 2, 3. ஸோ 0, 1, 2 மட்டும்தான் நமக்கு ட்ரூ, அது மட்டும்தான் கொடுக்குறது. அதுதான் இங்கே கதை. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. இங்கே நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணோங்க. இப்போ நம்ம ஹார்ட் கோட் பண்ணாமல் அப்படியே அறையை வந்து கண்டிஷன் டைனமிக்காக பண்ணலாமா? அப்போ இந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துப்போமா? இந்த ப்ரோக்ராம் எடுத்து ஃபஸ்ட்டு வாசித்து பார்ப்போமா? நான் இதை எடுக்கிறேன், இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இம்போர்ட் NumPy as NP, இப்போ உங்களுக்கு தூக்கத்தில் கூட தெரிஞ்சிருக்கும். இந்த அரே வந்து இங்கே அப்படியே நம்ம இது பண்ணது தான். ஆனால் நம்ம இங்கே ஹார்ட் கோட் பண்ணல. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிருக்கோம். ஃபில்டர் _ARன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபார் எலிமெண்ட் இன் திஸ் அரே, ஓகே, எது 42க்கு மேலேயோ அது ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ். அப்படின்னா 43, 44 வந்து ட்ரூ, இது ரெண்டுமே ஃபால்ஸ். 41, 42 ஃபால்ஸ், 43, 44 வந்து ட்ரூ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபில்டர் ARR டாட் அப்பெண்ட் பண்ண சொல்கிறோம். இங்கே ட்ரூ அப்பெண்ட் பண்ணு, எல்ஸ் இது அப்பெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு நியூ வேரியபிள் பண்ணுறோம். ஒரு நியூ வேரியபிளில் ARR, இந்த ARR இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இந்த ஃபில்டர் ARRக்குள்ளே போட்டுறோம். 41, 42 தட் இஸ் இந்த ஃபால்ஸ், ட்ரூ அதை வந்து இங்கே போட்டுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், ஃபில்டர் இதை பண்ணப்பா, எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு. ஸோ விச் இஸ் ஃபால்ஸ், ட்ரூ. அப்புறம் பிரிண்ட் மை நியூ ARR. இந்த நியூ ARR வந்து என்னது, இந்த என்டையர் அரே ஆஃப் திஸ். அப்படின்னா அது வந்து எப்படி கொடுக்கும் நமக்கு, 43, 44 மட்டும் தான் கொடுக்கும். இப்போ ஓட்டி பார்ப்போமா? பாருங்கள், நான் சொன்ன அதே தான். நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் சொல்லி நினைக்கிறேன். திரும்பி ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். ஒன்று டிஃபைன் பண்ணுறோம், ஒன்று இனிஷியேட் பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், ஒரு புது வேரியபிள் பண்ணிவிட்டு இந்த அறையை எடுத்து அப்படியே இதுக்குள்ளே போடுறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் போகும். இது நியூ ARR, அதுதான் இங்கே 43, 44. பிரிண்ட் ஃபில்டர் ARR, அதுதான் இந்த கண்டிஷன், ட்ரூ ஃபால்ஸுக்கு இந்த கண்டிஷன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. சரியா? இப்போது அதே மாதிரி நம்ம வந்து ஈவன் ஆட் நம்பரை நம்மளால் பண்ண முடியுங்க. ஓகே, ஈவன் ஆட் நம்பர்னு சொல்லிட்டு பண்ணால் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதே கண்டிஷன் தான். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த 41, 42 இந்த blah 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 6 7 கொடுக்குறோம். அதே தான்.
இப்போ ஈவன்னா இது டிவைட் பை 2 பண்ணால் 0 இருக்கும். இப்போ இது 0வா? 1 டிவைட் பை 2 0வா? கிடையாது. 2 டிவைட் பை 2 0 வருதா? 3 வருதா? 4க்கு வருமா? கண்டிப்பாக வரும். 5க்கு வருதா? வராது. 6க்கு வரும் இல்லையா? 7க்கு வராது. ஸோ எங்கே இந்த மாடுலஸ் வந்து 0, நம்ம ஏற்கனவே ஒரு லெக்சர் பார்த்துருக்கோம் பை த வே, அது வந்து இது. ஸோ அதெல்லாம் ட்ரூவாக போடு, இல்லாட்டி ஃபால்ஸாக போடு, அவ்வளோதான் கண்டிஷன். மிச்சபடி சேம் லாஜிக் தான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 1 இது ட்ரூ, இது ட்ரூ, இது ட்ரூ. ஸோ 2 4 6 இது மட்டும்தான் ட்ரூ, மிச்சம் எல்லாமே ஃபால்ஸு. இப்போ நம்ம என்ன ரன் பண்ணுறோம்? நம்ம ரன் பண்ணால் பாருங்கள், ஃபால்ஸு ட்ரூவு, ஃபால்ஸு ட்ரூவு, ஃபால்ஸு ட்ரூவு, ட்ரூ ஃபால்ஸு. ஸோ 2 4 6 அதான் விஷயமே. ஸோ இதையும் பண்ணியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த டேரெக்டாகவே நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதாவது வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே எடுத்து சேம் இம்போர்ட்டு 41 42 இந்த ஃபில்டர் அரே. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் அரே வந்து கிரேட்டர் தென் 42ஓ அதை வந்து நியூ இந்த அரே ஆஃப் ஃபில்டர் ஏஆர்ஆர் போடு, இதை பிரிண்ட் பண்ணு, இதை பிரிண்ட் பண்ணு சொல்லி சொல்கிறோம். அப்போ 43 44 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அவ்வளோதான் விஷயம். 43 44 சரியா? அதே மாதிரி நம்ம இதையும் பண்ணலாம். இது வந்து ஒரு சின்டாக்ஸு. நம்ம வந்து அவ்வளோ பெருசாக நீங்கள் எழுதி பண்ணதுக்கு பதிலாக நம்ம இப்படி கூட பண்ணலாம். ஸோ அதே எது டிவிஷனோ அந்த மாதிரி இது இந்த நியூ ஏஆர்ஆர், இந்த ஃபில்டரு, இந்த நியூ ஏஆர்ஆர். ஸோ அதே தான் 2 4 6 மட்டும்தான். ஸோ பாருங்கள், அவ்வளோதான் விஷயம். ஸோ இவ்வளோ தாங்க ஃபில்ட்ரிங்க. ஸோ பேசிக்காக லாங் ஸ்டோரி ஷார்ட் என்னென்னா, ஒரு பெரிய செட்லேருந்து ஒரு சின்ன செட் எடுக்க பேர் தான் அந்த query கொடுக்க பேர் தான் ஃபில்ட்ரிங்க. சீக்கிரம் நம்ம படிக்கும்போது இன்னும் நிறையா படிப்பீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியாக அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.